अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم आज अल्लाह ताला के फजल से அல்லாஹ் உங்களுக்கு நல்வாய்ப்பு வழங்கி இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய தேசிய வக்ஃபேனோ இஜ்திமா யூகேவில் கலந்து கொண்டுள்ளீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் துவா செய்கின்றேன். உங்களிடம் என்ன நல்ல விஷயங்கள், பயனுள்ள விஷயங்களை நீங்கள் கேட்டீர்களோ, உங்களுக்குள் வந்துள்ளதோ, வாழ்வை அர்ப்பணிப்பதன் நிரந்தர அங்கமாக அதை ஆக்கிக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியமான விஷயம் என்னவென்றால், அதன் இளைஞர்கள் கல்வி பயின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நல்லொழுக்க தரம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தொண்டர்களின் கடமை என்னவென்றால், இஸ்லாத்தின் போதனைப்படி முழுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்ட தகுதியானவர்களாக இருப்பார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் பன்முறை இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். அன்னாருடைய ஜமாத் இஸ்லாத்தின் போதனைகள் படி எப்பொழுதும் முழுமையான முறையில் செயல்பட வேண்டும். ஒரு முறை அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் விரும்புகின்றான் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் போதனையை வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் அமல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். நாம் இஸ்லாத்தின் போதனைகள் படி அமல் செய்யும் பொழுது, முழுமையான முறையில் அமல் செய்யும்போது, முதலில் நமக்கு அதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அமல் செய்ய முடியும். வக்ஃபேனோ திட்டத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் திருக்குர்ஆனை மிகவும் ஆழமாக சிந்தித்து படிக்க வேண்டும். ஏனென்றால் திருக்குர்ஆன் மட்டுமே நேர்வழிக்கான இறுதி மறைநூலாகும், மேலும் நேர்வழிக்கான நீரூற்றாகும். நீங்கள் எப்பொழுதும் திருக்குர்ஆனை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதை படித்து புரிந்து கொள்ளவும் வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்கள் அடிக்கோடிட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் பல போதனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மூலமாக நம் வரை வந்தடைந்துள்ளன. அவை ஹதீஸ் வடிவத்திலும் சுன்னத் வடிவத்திலும் இருக்கின்றன. அது மட்டுமின்றி இந்த காலத்தில் நாம் மிகவும் நட்பேறு பெற்றவர்களாகவும், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் போதனைகளை மிகவும் விளக்கமான முறையில் நமக்கு எடுத்து தந்துள்ளார்கள். ஒரு நூல்கள் வடிவில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பல நூல்கள் வடிவில் ஹதீஸ், சுன்னத் மற்றும் திருக்குர்ஆனுடைய போதனைகளை நாம் படிப்பதோடு, அன்றாடம் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் நூல்களை படிப்பதும் உங்களுக்கு அவசியமானதாகும். அப்பொழுதுதான் வக்ஃபேனோ என்கிற வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய மார்க்க ஞானத்தை அதிகரிப்பதற்கு மூழ்கியிருக்க முடியும். அவ்வாறு நீங்கள் இருக்கவும் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு உறுதி எடுத்துள்ளீர்கள். என்ன உறுதி என்றால், எப்பொழுதும் உங்களுடைய மார்க்கத்திற்கு மற்றும் உங்களுடைய கொள்கைக்கு தொண்டாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று. இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹ்விடம் நீங்கள் எடுத்துள்ள இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய மார்க்கத்தின் போதனைகளை பற்றி நீங்கள் முழுமையாக முதலில் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய முழு கவனமும்
கட்டுப்படுதலில் இருக்க வேண்டும். கட்டுப்படுதலை பற்றி நான் கூறுவேன். கட்டுப்படுதல் நம்முடைய ஜமாத்தில் ஒருமைப்பாட்டுக்கு ஒரு மிகவும் முக்கியமான விஷயமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இதுவரை கூறியிருக்கார் என்றால், ஒரு சமுதாயம் அல்லது ஒரு ஜமாத் எப்பொழுது வரை முன்னேற்றம் அடைய முடியாது என்றால், அதன் உறுப்பினர் தன்னுள் முழுமையான கலப்பற்ற தன்மை, நன்றி உணர்வு ஆகியவற்றின் உணர்வுகளை தன்னுடைய இமாமுக்காக கொள்ளாதவரை சாத்தியப்பட முடியாது. நாம் பார்க்கின்றோம், சில மக்கள் நம்முடைய கொள்கைகளை பற்றி கேள்வி எழுப்புகின்றார்கள். குறிப்பாக இளைஞர்களுடைய உள்ளத்தில் இந்த கேள்வி பொங்கி எழுகின்றது. நாம் இந்த வேலை ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்வதற்கான காரணம் என்ன என்று இது போன்ற கேள்விகள், இது போன்ற சந்தேகங்கள் சிந்தனைகளில் வருகின்றன என்றால், நீங்கள் அவற்றிற்கான பதிலை தேடுவதற்காக திருக்குர்ஆனின் போதனைகள் படி ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். ஜமாத்துடைய நூல்கள் உங்களுடைய சிந்தனையில் எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவதற்காக நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு முரபியிடம் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அல்லது நீங்கள் எனக்கு கூட எழுதலாம். உங்களுக்கு பதில் கிடைக்காத போது ஒருபொழுதும் நீங்கள் எந்த விஷயத்தின்படி அமல் செய்கிறீர்களோ அது எதனால் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. மேலும் சிந்தனையில் அது தங்கியிருந்து விடக்கூடாது. வக்ஃபேனோ என்கிற வரையில் எப்பொழுதும் நீங்கள் இந்த சிந்தனைகளுக்கு இலக்காகக்கூடாது, சந்தேகங்களுக்கு இலக்காகக்கூடாது, இரையாகிவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவதற்காக அர்ப்பணித்துள்ளீர்கள். மேலும் ஜமாத்துடைய வழிகாட்டலுக்கு ஏற்பவே நீங்கள் அமல் செய்ய வேண்டும். கட்டுப்படுதலின் தரத்தை எது வக்ஃபேனோவிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறதோ அது மற்றவர்களை காட்டிலும் மிக அதிகமான முறை எதிர்பார்க்கப்படுகிறது உங்களிடம். நீங்கள் உங்களுடைய மனதளவிலும் உடலளவிலும் இதை முழுமையான முறையில் நிறைவேற்ற செய்ய வேண்டும். ஜமாத் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதன்படி நீங்கள் மிகச்சிறந்த வழிமுறைப்படி செயல்படுத்த வேண்டும். எந்த சமுதாயங்கள் அல்லது எந்த ஜமாத்துகள் கட்டுப்படுதலை மேற்கொள்வதில்லையோ அவர்கள் சிறிது சிறிதாக பலவீனத்திற்கு இலக்காகி விடுகின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இதுவரை கூறியிருக்கிறார்கள் என்றால், கட்டுப்படுதலில் குறைவு இருப்பது ஒரு ஜமாத்தின் முழு நபிமார்களின் ஜமாத்துகள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த ஜமாத்துகளில் சரிவு ஏற்படுவதற்கு காரணம், மக்களிடம் சரிவு ஏற்படுவதற்கு காரணம் இதுதான் இருந்தது. அவர்கள் தோல்வி தழுவதற்கு காரணம் இதுதான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸ்லிம்களிடம் இருந்த அந்த கட்டுப்படுதல் மற்றும் ஒருமைப்பாடு, அவற்றிற்கு பிறகு நேரத்திற்கு ஏற்ப இந்த கட்டுப்படுதல் மற்றும் இந்த ஒருமைப்பாடு அவர்களிடம் முடிவுக்கு வந்து விட்டது. அதன் விளைவாக என்ன ஆனது? ஆன்மீக இருள் ஆரம்பித்து விட்டது. ஒரு நீண்ட காலம் ஆரம்பித்து விட்டது. அதனால் முஸ்லிம்கள் தம்முடைய மார்க்க போதனைகளை விட்டு மிக தொலைவில் சென்று விட்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் பெரும் கருணை மற்றும் அருள்கள் அல்லாஹ்வின் திருப்தியால் கிடைக்கக்கூடியதிலிருந்து அவர்கள் ஏற்படுகிறவர்களாக ஆகிவிட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக தோற்றுவித்தான். இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை மீண்டும் உலகத்தில் உயிர்வரச் செய்வதற்காக அனுப்பினான். அன்னார் அந்த போதனைகளின் ஒளியிலேயே இந்த விஷயத்திற்கு உறுதி எடுத்து கொண்டார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவருடைய இந்த ஆன்மீக மிஷனைக்காக நீங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உறுதியெடுத்துக் கொண்டுள்ளீர்கள். எனவே நான் உங்களிடம் கூறுகின்றேன், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய ஜமாத்துக்கு கட்டுப்படுதல் உங்களுடைய கடமையாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இன்னொரு விஷயத்திலும் அழுத்தம் கொடுத்து கூறுகின்றார்கள். ஒரு உண்மையான முஸ்லிம் தன்னுடைய நன்மையில் மற்றும் இறையச்சத்தில் முன்னேற வேண்டும். அன்னார் இந்த போதனை வழங்கியிருக்கின்றார்கள். நன்மை மற்றும் மற்றவர்களுக்காக அனுதாபம் காட்டுவது ஆகியவற்றை உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களிடம் கண்ணியத்தோடு, நன்மையோடு மற்றும் நன்றுணர்வோடு ஒருவர் மற்றவர் மீது அன்பை ஏற்படுத்தினால் மற்றும் இது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக அமையும். அல்லாஹுடைய அருள், கருணை மற்றும் பரிசுகள் உங்கள் மீது
பொழியும். எனவே வக்ஃபேனு என்கிற வகையில் எப்பொழுதும் நன்மையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய நியத்துகள், எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய அமலில் இரையச்சம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த அமல் இஸ்லாத்தின் பார்வையில் சரியானது என்பதை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்தை கூறுகின்றேன். மிகவும் ஆழமாக கவனம் செலுத்தி நீங்கள் திருக்குரானை ஓதுங்கள், அதை படித்து புரிந்து கொள்ளுங்கள். அதில் அல்லாஹ் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் தீய விஷயத்தையும் தெளிவாக பிரித்து கூறிவிட்டான். திருக்குர்ஆனில் கட்டளைகள், ஏவுதல்கள் அல்லது தடுக்கப்பட்டுள்ளவை ஆகியவை இருக்கின்றன. அவை தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய போதனைப்படி திருக்குர்ஆனில் 700 கட்டளைகள் இருக்கின்றன, பல்வேறு கட்டளைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட அதிகம் முக்கியமான கட்டளை, எல்லா நன்மைகளின் வேர் நீரூற்று என்று நாம் சொல்வது, ஒவ்வொரு நம்பிக்கைக்குரியவரும் அவசியமானது அல்லாஹுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது. அதாவது அல்லாஹுடைய இபாதத் மூலமாக அது கிடைக்கப்பெறுகிறது. இதற்கான அடிப்படை வழிமுறை அல்லாஹை இபாதத் வழங்குவது தொழுகை என்ற விடைவில் இருக்கின்றது, சலாத் என்ற விடைவில் இருக்கின்றது. முஸ்லீம் என்கிற வகையில் ஒவ்வொரு தொழுகையையும் மிகவும் அழுது மன்றாடி பணிவுடன் தன்னடக்கத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையின் ஒழுங்குமுறைகளை புரிந்தவாறு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இந்த வகையில் நாம் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹுக்கு நெருக்கமாக ஆனவர் ஆகிவிடுவோம். அதன் விளைவாக அல்லாஹுடன் ஒரு என்றும் அறுபடாத, எப்பொழுதும் நினைந்திருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பிணைத்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். மேலும் அல்லாஹோடு அந்த ஆன்மீக தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆவோம். இதன் மூலமாக நம்முடைய மற்ற அமல்களும் நன்மையின் பக்கமே இருக்கும். மேலும் நம்முடைய ஒவ்வொரு அமலும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அதனுடைய அடிப்படை இறையச்சமாக இருக்கும். எனவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு அவனுடைய படைப்பினங்களின் அனைத்து படைப்பினங்களுக்கும் உரிமை செலுத்துமாறு கூறியிருக்கின்றான். நாம் அனுதாபம் காட்ட வேண்டும், மேலும் கருணை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றான். மற்றவர்களுக்காக சில பிள்ளைகள் இங்கு இருப்பார்கள், அவர்கள் இங்கு அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் இப்பொழுது நன்றாக புரியக்கூடிய வயதை அடைந்திருப்பார்கள், பருவ வயதை அடைந்திருப்பார்கள். உங்களில் பலர் வக்ஃபேனுத்தில் இணைந்திருக்கிறீர்கள், ஹுத்தாமில் இருந்திருக்கின்றீர்கள். எனவே இப்பொழுது உங்களிடம் சாக்குப்போக்கு இல்லை, உங்களுக்கு விஷயம் தெரியாது என்று. உங்களுக்கு போதனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நீங்கள் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு நேரம் வந்துவிட்டது. நீங்கள் நல்லியல்பு கொண்டவர்களாக உறுதி எடுத்துக்கொண்டு இந்த ஆன்மீக மற்றும் அருளுக்குரிய மற்றும் அருள் வழங்கப்பட்ட இந்த பிணைப்பை உறுதியாக்க வேண்டும். இது அல்லாஹோடு நீங்கள் எடுத்துக்கொண்ட அல்லாஹ்விடம் நீங்கள் எடுத்துள்ள அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக எல்லா நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். மார்க்கத்திற்கு மற்றவற்றை விட, உலகத்தை விட முன்னுரிமை அளிக்க வேண்டும். இதற்கு அவசியமானது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுக்காக ஒரு களப்பற்ற தன்மையை அடிப்படையாக கொண்ட அன்பினை உருவாக்குங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு அஹ்மதி முஸ்லீமுக்கும் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அவர் இறையச்சத்தின்படி நிலை பெறவில்லை என்ற விஷயத்திற்காக வருந்த வேண்டும். அப்படி என்றால் அவருடைய வருத்தம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது ஒரு வக்ஃபேனோ என்கிற வகையில் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவருடைய இந்த எதிர்பார்ப்புகள் உடைய ஒளியில் உங்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகி விடுகிறது. இதுவோ சாதாரண அகமதிகளை பற்றி மசல் இஸ்லாம் கூறுகின்றார்கள், இறையச்சத்தின்படி நிலை பெறவில்லை என்றால் அவர் வருத்தப்பட வேண்டும் என்று. உங்களுடைய வயது குறைவாக இருக்கிறது, அல்லது எல்லா விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒன்றும் வயதில்லை. உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வின் மீதான அச்சம் மற்றும் அன்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்றால், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள் என்றால், நினைவில் கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வின் சிறந்த அருள்கள் மற்றும் அருள்மலைகளுக்கு நீங்கள் வாரிசுகளாவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா ஆற்றல்களையும் உங்களுடைய எல்லா திறமைகளையும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக நீங்கள் செலவு செய்து விடுங்கள். உண்மையில் இதுவே உங்களுடைய இறைச்சத்திற்கான அடையாளமாகும். இதுவே அதற்கான ரூஹ் ஆகும். உதாரணமாக, இறையச்சத்தின் ஒளியில் நீங்கள் நல்லவற்றை மட்டும் பார்ப்பீர்கள் என்றால், ஒழுக்கக்கேடான காட்சிகளை விட்டு உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்து வைப்பீர்கள் என்றால், மற்ற விஷயங்களை விட்டும் மற்ற தீமைகளை விட்டும் உங்களுடைய கை, கண்கள், உங்களுடைய கால் ஆகிய அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும் என்றால், அல்லாஹ்விற்கு உங்களுடைய பாதம் செல்லும் என்றால், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தீமையை விட்டு விலகியும் அல்லாஹுக்கு நெருக்கமாக செல்லக்கூடியதாக இருக்கும் என்றால் இதுதான் இறைச்சமாகும். இறையச்சம் உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் எல்லா தீமைகளை விட்டும் ஒழுக்க சீர்கேடான செயல்களை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் தக்வா ஆகும். மேலும் இந்த காலகட்டத்தில் வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு திருப்பு முனையிலும் நமக்கு முன்னால் ஒரு அழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அதை விட்டு நாம் நம்மை தடுக்க வேண்டும். மனிதனை நல்லொழுக்கங்களை விட்டும் அவை மிகவும் தொலைவில் அழைத்து செல்கின்றன. வெட்கக்கேடான விஷயங்கள் இருக்கின்றன. அவை தீமைகளில் மனிதனை ஆழ்த்துகின்றன. குறிப்பாக மிகவும் நல்லொழுக்கத்தை சீர்கெடுக்கக்கூடிய விஷயம் இன்டர்நெட்டில் கிடைக்கின்றது. சோஷியல் மீடியா மூலமாக அது ஒரு விஷத்தை போன்று பரவி கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாக மற்றும் ஸ்ட்ரீமிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றன, கேமிங் இருக்கின்றன, டெலிவிஷன், இவை எல்லாம் அந்த கருவிகளாகும். வெட்கக்கேட்டை பரப்புவதற்காக எப்படிப்பட்ட செய்திகள் பார்வைக்கு முன் வருகின்றன என்றால், எப்படி பிள்ளைகள், இளைஞர்களுடைய வாழ்வுகள் இந்த ஆன்லைன் தவறாக பயன்படுத்துவதன் காரணமாக வீணாகின்றன, சீர்கெடுகின்றன என்பதை தெரிய வருகின்றன. அஹ்மதி முஸ்லிம்கள் குறிப்பாக வக்ஃபேனோ என்கிற வகையில், வக்ஃபேனோ திட்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் என்கின்ற வகையில் உங்களுடைய அவசியம் என்னவென்றால், உங்களிடம் இந்த ஒழுக்க சீர்கேடுகள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை எல்லா விதமான அழிக்கக்கூடிய மற்றும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எந்த நிகழ்ச்சிகளை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால், கல்வி கற்றுத்தரக்கூடியவை, நல்ல பயன் தரக்கூடியவை, நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா விதமான வெட்கக்கேடுகளை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் சந்தேகமில்லை. அதாவது இது போன்ற நல்லொழுக்கத்தை சீர்கெடுக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துவதில் உங்களுடைய பண்பு அதிகமாக சீர்கெட்டுவிடும். மேலும் நீங்கள் இறைச்சத்தை விட்டு மிகவும் விலகி சென்று விடுவீர்கள். உங்களுடைய கொள்கையை விட்டு விலக்கி அழைத்து சென்றுவிடும். இது கடைசியில் என்ன நடக்கும் என்றால், வக்ஃபேனோ என்கிற முறையில் நீங்கள் எந்த வாக்குறுதி எடுத்துக்கொண்டீர்களோ, எந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டீர்களோ, அதை நீங்கள் முறிக்கக்கூடியவர்களாகி விடுவீர்கள். எனவே ஒவ்வொரு நாளையும் உங்களை சுய ஆய்வு செய்வதில் சிறிது நேரத்தை செலவு செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதிமொழி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இனி நான் அல்லாஹ்வின் ஒவ்வொரு கட்டளைப்படி செயல்படுவேன், ஒவ்வொரு அமலையும் இறையச்சத்தோடு களப்பற்ற தன்மையோடு நான் நிறைவேற்றுவேன் என்று நீங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்றால்தான் நீங்கள் ஜமாத்துக்கு பலனளிக்கக்கூடிய நபர்களாக திகழ முடியும், பலனளிக்கக்கூடிய மக்களாக திகழ முடியும். சில மக்கள் கேட்கின்றார்கள், நான் ஜமாத்திற்கு எப்படி பலனளிக்கக்கூடியவனாக ஆக முடியும் என்று. இதற்கான சிம்பிளான பதில் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகள் எப்படி செயல்படுங்கள், அல்லாஹுக்கான உரிமைகளை செலுத்துங்கள், அல்லாஹுடைய படைப்பெண்களுக்கான உரிமையை செலுத்துங்கள். உங்களை எல்லா விதமான வெட்கக்கேட்டிலிருந்தும் காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களை விட்டும் உங்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல், நீங்கள் ஒரு மாணவர் என்றால் பிறகு நீங்கள் உங்களுடைய கல்வியை மிகவும் கவனமாக, ஈடுபாட்டோடு, மனமுவந்து நீங்கள் படிக்க வேண்டும். மேலும் கல்வியின் உயர்தரத்தை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக
ஒரு வக்ஃபேனோவின் தனிச்சிறப்பு என்னவென்றால், தனிச்சிறப்பான அடையாளம் என்னவென்றால், அவர் தன்னுடைய கல்வியில், தன்னுடைய படிப்பில், அவருடைய கல்வித்துறை என்னவாக இருக்கட்டும், அதில் சிறந்த தரத்தை பெற வேண்டும். வெறும் சாதாரண பாஸாக இருக்கக்கூடாது, சாதாரண தேர்ச்சி பெறுவதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வக்ஃபேனோ பிள்ளையும் நேரடியாக ஜமாத்துக்கு தொண்டாற்றுவதற்காக முழு நேரமும் தொண்டாற்ற ஆரம்பித்து விடுவார் என்பது அவசியம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு வக்ஃபேனோ பிள்ளையும் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய கல்வி என்ன கல்வியை பெறுகின்றாரோ அதில் உயர் தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு கூறப்படுகிறது என்றால், நீங்கள் ஜமாத்துக்கு வெளியில் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்றால், நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும், மனித குலத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும், உலகத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் உங்களுடைய பணி தப்லீகிற்கு, ஜமாத்திற்கு தப்லீகான கதவை திறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் ஒளிமிகுந்த போதனைகள் மற்றும் நிகரற்ற போதனைகள் வெளியிலும் பரவும். நான் இந்த சொற்களோடு துவா செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் எப்பொழுதும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் படி அமல் செய்வீர்களாக, அதை தற்காப்பீர்களாக. நீங்கள் திருக்குரானின் போதனைகளின் ஆன்மாவை புரிவீர்களாக, உயிரோட்டத்தை புரிவீராக. உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகட்டுமாக. நீங்கள் ஒவ்வொரு வேலைகளிலும் முன்னுதாரணமாக திகழ்வீர்களாக. நீங்கள் ஜமாத்துக்காக பெருமிதத்திற்கு காரணமாக அமைவீர்களாக. மேலும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் பலனுள்ளவர்களாக ஆவீர்களாக. மேலும் உங்களுடைய நாடுகளுக்கும் பயனுள்ளவர்களாக ஆகிவிடுவீர்களாக. மேலும் உலகவாதத்தின் இருளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவீர்களாக. மேலும் அல்லாஹ்விடமிருந்து மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள அந்த தொலைவை, மனிதனுடைய உள்ளத்திற்குரிய அந்த தொலைவை முடிவு கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் அருளினால் திருக்குரானின் நிழலின் கீழ் வந்து விடுவீர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழலின் கீழ் வந்து விடுவீர்களாக. அந்த போதனைகளை அடிப்படை கொண்டு நீங்கள் இருப்பீர்களாக. அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஆமீன். இப்பொழுது துஆவில் இணைந்து கொள்ளுங்கள். آمين. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. السلام علیکم ورحمۃ اللہ.